ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்புருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான். இது வந்து நீர் உருண்டை அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. நாங்கள் இது உப்புருண்டைன்னு சொல்லி தான் வந்து பழக்கம். இதை யூஸ்வலாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்யலாம், இல்லை டின்னருக்கு செய்யலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியுமே சுட சுட சாப்பிட்றதுக்கும் நம்ம செய்யலாம். நாங்கள் யூஸ்வலாக இது டின்னருக்கு தான் வந்து செய்வோம். சொல்லப்போனால் இதுக்கு வந்து சைட் டிஷ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த உருண்டையை சாப்பிட்டாலே ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை கம்ப்ளீட் டின்னர் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சட்னி நல்லா காரசாரமாக இருக்கோ அந்த மாதிரி சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு நான் 2 விதமான அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இட்லி அரிசியும், இன்னொன்று புழுங்கல் அரிசியும், அதாவது நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த அரிசியும் வந்து எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரு பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 180 கிராம் அரிசி இருக்கும். ஸோ பாதி பாதியாக அளந்து எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் போட்டு ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஊற போட போகிறோம். நான் வாஷ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஊற போடலாம். ஸோ 2 ஹவர்ஸ் வந்து நான் ஊற வைக்கிறேன். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை நான் வந்து தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பெரிய மிக்சர் ஜார் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சின்னதில் போட்டால் சம்டைம்ஸ் வந்து அரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பெருசில் போட்டுட்டு நம்ம வந்து இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க தேங்காய் அரை மூடி ஃபுல்லாகவே எடுத்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கணும், ரொம்ப வாட்ரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் இதில் நான் வந்து அரைக்கும் போது உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து தேங்காய் கூடவே உப்பையும் சேர்த்து போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அதனால் இன்னொரு முறை ஒரு பல்ஸ் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். லைக் கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட தாளிப்பு வந்து போட்டுடலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் பத்தலை அப்படின்னா நம்ம சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடலப்பருப்பு ஆட் பண்ணுறீங்களோ அந்த உருண்டையை நம்ம சாப்பிடும்போது நம்ம சென்டரில் அந்த பருப்பு கிடைக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அண்ட் வந்து கொஞ்சமாக சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு தீஞ்சிடக்கூடாது. என்னோடது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துட்டு நான் பருப்பு அதோட கலந்து விட்டுடுறேன், தீஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறமா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த வாணலில் வந்து ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி அலசியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. இதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆயிரும். அடியிலெல்லாம் நல்லா வந்து தோசை சுடும்போது ரோஸ்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கைவிடாமல் இதை வந்து கலந்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு அளவு பார்க்கும் போதே இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. இல்லையா நம்ம வந்து செஞ்சிட்ருக்கும் போது நடுவில் டேஸ்ட்டு பார்த்துட்டுமே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கலந்துட்டுருக்கும் போது கரண்டிலெல்லாம் கொஞ்சம் ஒட்டி வருது இல்லைங்களா, அதனால் நான் இன்னும் கூட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் கலந்துக்கிறேன். இப்போ நான் உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாவில் உப்பு ஆட் பண்ணுறதை விட அதை கலந்து விடுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். இப்போ நம்ம குவான்டிட்டி வந்து கம்மியாக செய்கிறதுனால கலக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம நிறைய குவான்டிட்டி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இப்படி ஒரு கட்டியாக இருக்கிற ஒரு பேட்டரை வந்து நம்மளால் அதை டோ மாதிரி ஆன பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம வந்து கலக்கணும். ஸோ உப்புமா வெந்து வரும்போது ஒரு பதம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இருக்க பதத்தில் இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு
இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த பிளேட்டில் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணி அதை வந்து தண்ணி சூடாக்குறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நம்ம பிடிச்சி வச்சிடணும், இல்லைன்னா மாவு வந்து ஒட்டாது, தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து 19லேருந்து 20 உருண்டை கிட்ட வந்துச்சு. அதை அப்படியே எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் வந்து இதை நான் வேக வச்சேன். ஸோ 30 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிரும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா? நல்லா சுட சுட அழகாக ஒரு வாழை இலையை போட்டு அதில் அடுக்கி வச்சுட்டு கூட வந்துட்டு கார சட்னியோட கொஞ்சம் புதினா சேர்த்து அரைச்சிங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி ஒரு சட்னி கிடைக்கும். அது கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.